தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் தேவ ஊழியர்களாகிய உங்களுக்கு இன்றைய தினத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில், எங்களாலே கட்டளை பெறாத சிலர் என்று பேதுரு எழுதுகிறான். எங்களாலே கட்டளை பெறாத சிலர். அன்னைக்கு சிலராக இருந்தாங்க, இன்னைக்கு பலராக இருக்காங்க. அன்னைக்கு அந்த சிலர் யாருன்னு தெரிஞ்சால் இன்றைக்கி உள்ள அந்த பலர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அன்றைக்கு உள்ள அந்த சிலர் யாருன்னா, நீங்கள் 15 அதிகாரம் 1ஆம் வசனத்தில், சிலர் யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். கவனிங்க, சகோதரர்னா கிறிஸ்தவங்க. நீங்கள் சகோதரராக இருக்கீங்கன்னு சொல்லி மத்தேயு 23:8 இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார் இல்லையா? சீடர்கள் தான் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர். மூத்த சகோதரர் இயேசு, தகப்ப பிதா தேவன். அந்த முறை தான். அப்போ இங்கே ஒரு குழப்பம் நடக்குது. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படி விருத்த சேதனை அடையணும், இல்லாட்டினா நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீங்கன்னு போதிக்கிறாங்க, உபதேசம் கொடுக்குறாங்க. மோசேயினுடைய பிரமாணத்துக்கு விருத்த சேதனத்துக்கு ரட்சிப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ரட்சிக்கப்படுறதுக்கு பழைய ஏற்பாட்டு அவசியம் இல்லையே, பழைய ஏற்பாடு அவசியமே இல்லையே. ஆண்டவன் மாதிரியே நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் என்று அப்போஸ்தலர் 16:30 சிறை அதிகாரிகள் பவுலு சீலாவிட்ட கேட்கும்போது, அதற்கு அவங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? எத்தனையோ பேருக்கு நம்ம மனப்பாடமாக சொல்லுவாங்க. அப்போ ரட்சிப்புக்கு பழைய ஏற்பாடு தேவையில்லை, மோசேயின் பிரமாணம் தேவையில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி. எப்படி? தேவகுமாரன்னு விசுவாசி. அன்றைக்கே அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானசானம் எடுத்தாங்க என்று 32 இருக்குது. உடனே அந்த ராத்திரியில் தானே ஞானசானம் எடுத்தாங்க. அப்போ ரட்சிப்புக்கு பழைய ஏற்பாடோ மோசே பிரமாணமோ விருத்த சேதனமோ நியாயப்பிரமாணமோ தேவையில்லை. அதை புரிஞ்சுக்கங்க. பேதுரு கொர்நேலி வீட்டில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பழைய ஏற்பாட்டை பற்றியே அவன் சொல்லலை. ஏன்னா அவங்க புரிஞ்சாதீங்க, அவங்களுக்கு பழைய ஏற்பாடு அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் தான் முக்கியம், ரட்சிப்பு தான் முக்கியம். இயேசுவை பற்றி, அவன் சிலுவை பாடு மரணங்களை பற்றி சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவரே அங்கே இறங்குறாரு, ஞானசானம் பெற்றாங்கன்னு இருக்கு. அவசியம் இல்லை. அது மாதிரி இப்போ நீங்கள் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் பவுல் அத்தனை பட்டணத்தில் ஊழியம் செய்யும்போது பழைய ஏற்பாட்டை பற்றியே சொல்லலை. 23 31 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அறியப்படா தேவனை வச்சு புறஜாதியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? பழைய ஏற்பாட்டையே சொல்லலையே. அவசியம் இல்லை, ரட்சிப்புக்கு அது அவசியம் இல்லை. இயேசு தான் மெயின். அவராலேன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழவங்கும் மனசர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமமும் கட்டளையிடப்படலை. அப்போஸ்தலர் 4:12 உள்ளது உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போஸ்தலர் அப்படித்தான் சொன்னாங்க. இவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், மோசேயின் பிரமாணத்தை கைக்கொள்ளணும், நியாயப்பிரமாணம் கைக்கொள்ளணும், விருத்த சேதனம் பண்ணணும்னு பழைய ஏற்பாட்டில் தூக்கி பிடிக்கிறான் சிலர். இன்றைக்கி அவங்களே பலர் ஆகியிருக்காங்க.
எப்படி நீங்கள் ஊழியர் கூட்டங்களில் நீங்கள் பார்ப்பீங்க, எல்லாம் பழைய ஏற்பாட்டை, மோசேயின் பிரமாணத்தை, லேவி ஊழியத்தை, அந்த ஆசாரியத்துவத்தை பற்றி அதைத்தானே மணிக்கணக்கில் பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. அன்றைக்கி சிலர் ஆனவங்க இன்றைக்கி பலர் ஆகியிருக்காங்க. அவங்கள குறித்து தான் வாக்குவாதமே உண்டாகுது. நீங்கள் அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் மிகுந்த தர்க்கம் உண்டான போது அப்படின்னு போட்டிருக்கு. இவங்களால தான் தர்க்கம் உண்டாகுது. அந்த சிலரால் தான் தர்க்கம் உண்டாச்சு. அன்றைக்கி பழைய ஏற்பாடையும் படிக்கணும், வைக்கணும், அதையும் தூக்கி பிடிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் சகோதரர்களுக்கு, கிறிஸ்தவங்களுக்கு சொன்னாங்க. அவங்களும் கிறிஸ்தவங்க போல் நடித்தாங்க, ஒரு பேர் கிறிஸ்தவங்களாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இதையும் அதையும் தூக்கி பிடிச்சி ரெண்டையும் கலக்குறாங்க. ரட்சிப்புக்கு அதை ரட்சிக்கப்பட்டதுக்கு அதுக்கு என்ன இருக்குது? அது ரட்சிப்பு உண்டானா இயேசு வர வேண்டிய அவசியம் இல்லையா? இயேசு வந்து இங்கே ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லையா? அவர் இரட்சகராக வரணும்னு தேவையில்லையில. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிக்கப்படும்படி சில இரட்சகர்களை ஏற்படுத்தினார், எழும்ப பண்ணார்ன்றிருக்கு. அவங்களுக்கு மட்டும்தான். உலக இரட்சகராக அவங்க இல்லை. இயேசு உலக இரட்சகராக வந்தார். அவங்க நிழலாட்டமாக உள்ளதை இயேசு நிஜமாக உலக இரட்சகராக வந்தார். இந்த உலக இரட்சகரை போய் அந்த நிழலோடு அந்த இரட்சகர்களோடு நம்ம ஒப்பிடவே கூடாது, அது வேறு. அதனால் என்ன சண்டை வந்துச்சுன்னா, இங்கே 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர், பரிசேய சமயம்னா அது ஒரு மதம், பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு மதம். அந்த மதத்திலிருந்து சிலர் இயேசுவை விசுவாசிகளாக ஆனாங்க. சிலர் எழுந்து அவர்களை விருத்தேசத்தனை பண்ணுகிறதும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். எப்படி இன்றைக்குள்ளவன் பலர் ஆகிட்டான். இப்போ மோசேயினுடைய காரியத்தை தான், ஊழியத்தை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க, ஊழியர் கூட்டங்களில் அதிகமாக சொல்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடுறாங்க. அதான் 7ஆம் வசனத்தில் மிகுந்த தர்க்கம் உண்டாச்சின்னு இருக்கு. அப்போஸ்தலர்கள் வந்து இயேசுவால் நியமிக்கப்பட்டவங்க, இயேசுவ வழியை வந்தவங்க, அவர் உபதேசத்தில் வந்தவங்க. சிலர் வந்து இப்படி பழைய ஏற்பாட்டிலிருந்து வந்து பழைய ஏற்பாட்டையும் தூக்கி பிடிச்சி அதையும் கை கொள்ளணும்னு சொல்லி போதிச்சாங்க. பெரிய சண்டை, வாக்குவாதமே, தர்க்கமே உண்டாச்சு. இன்றைக்கி அது பலர் ஆகிட்டாங்க. இப்போ 90% பழைய ஏற்பாட்டை தான் உலகம் முழுவதும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்களா எவ்வளோ டேஞ்சரில் நம்ம இருக்கோம்? ஊழியர்களே எவ்வளோ ஆபத்தில் இருக்கோம்? இவங்களை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்? இவங்களை எப்படி நம்ம திருத்த போகிறோம்? மோசே என்ன சொன்னான்னா, பேதுரு என்ன சொன்னான்னா, 10ஆம் வசனத்தில், ஏன்பா நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடிய சீசர் கழுத்தின் மேல் சுமத்துக்கிறதுனால நீங்கள் தேவனை ஏன் சோதிக்கிறீங்க? அதில் 21ஆம் வசனத்தில், மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களிலே வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வகாலம் முதற்கொண்டு சகல பட்டணங்களில் அந்த ஆகமங்களை பிரசங்கிகளும் உண்டு. அப்போ இதை எதுக்கு நம்ம ஏன் சொல்லணும்? ஜெபாலயங்கள் தோறும் ஓய்வு நாளில் வந்து மோசேயின் ஆகமங்களை, நியாயப்பிரமாணங்களை, விருத்தேசனங்களை சொல்கிறாங்க, வைக்கிறாங்க, இருக்குது. நாம் ஏன் புதுசாக வந்த சீசர் மேலே இந்த பாரத்தை ஏன் சுமக்கணும்? நம்மாலே, நம்ம பிதாக்களாலே சுமக்கக்கூடாத நுகத்தடியுது. அதைத்தான் இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமப்பீர்களே எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க, அப்போ உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும்னு மத்தேயு 11 28, 29, 30 சொன்னது நமக்கெல்லாம் தெரியும். அந்த பாரம் தான் யூதர்களுக்கு வந்து அது நியாயப்பிரமாணம் தான் பாரமாக இருந்தது. அதான் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் சுமையை தூக்கி நீங்கள் வந்து சீசர்கள் ஜனங்கள் மேலே சுமத்துறீங்க, சுமையை ஏற்றுறீங்க, அது ஒரு விரலாலும் கூட நீங்கள் அதை வந்து நீங்கள் அதை தாங்க மாட்டீங்க, அந்த மக்கள் மேலே தான் அதை சுமத்துறீங்க. தசமபாகம் கொடு, அதை கொடு, இதை கொடு, நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற எல்லா நீதி நேர்மையை விட்டுட்டு எல்லா சீரகத்துலேயும் தசமபாகத்தில் அதை இதையும் செலுத்தி விரிய மாம்பு குட்டிகளை, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறிகளை, குருடரை, வழிகாட்டிகளேன்னு அவங்கள வஞ்சாரில்ல இயேசு.
அந்த ஆளுக்கு தானே இவங்க. இன்றைக்கி உள்ள பலர் வந்து அவங்க தானே. இன்றைக்கி 90% இன்றைக்கி மோசையை பற்றி, ஊழியத்தை பற்றி, லேவியை பற்றி, ஆசாரியத்தை பற்றி சொல்லாத அவன் இருக்கான். மூத்த போதல் முழுவதும் நம்மளை கெடுத்து தானே வச்சுருக்கான். லேவியரே, ஆச்சாரியரே, ஊழியர் கூட்டங்களில் மூத்த ஊழியர்கள் சொல்லி வச்சுருக்கான் நமக்கு. ராஜாக்களாக லேவியராக எங்களை தெரிந்து கொண்டிருந்து பெர்க்மானஸ் ஐயா பாடுறாரு. என்ன புரிதல் இருக்கும் அவங்களுக்கு? இவங்க தான் நமக்கு தலைவர்களா? இவங்களை பின்பற்றி நம்ம என்னடா விளங்க போகிறோம்? எப்படி நமக்கு ஆக போகுது? எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள் ஆலேலூயானா, கிதியோன் சேனைகளாயா நம்ம சேனைகள்? நம்ம கிறிஸ்தவங்க எங்கே போய் யுத்தம் பண்ண போகிறோம்? எவன் கூட சண்டை போட போகிறோம்? இவங்களை போய் தலைவர்கள் பின்பற்றி வந்தால் இவங்க என்னத்தை செய்ய? பெரியாள் சொன்னால் பெருமாளா? யோசிக்க வேணாமா? சுய அறிவு உங்களுக்கு இல்லையா? அதனால் பேதுரு என்ன எழுதுறான்னா, அந்தியோகியா சபை தான் கிறிஸ்தவங்களே பேர் வந்துச்சு இல்லையா? அந்த சபைக்கு எழுதுனான் 24. எங்களால் கட்டளை பெறாத சிலர். எங்களால்னா அப்போஸ்தலர்களால் கட்டளை பெறாத நாய்க தான் இந்த வேலை செய்கிறது. இன்றைக்குள்ள பெரும்பாலான நாய்கள் அவங்க தான். அதான் நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு பிலிப்பியர் 3:2 சொன்னது அந்த நாய் தான். பொல்லாத வேலையாட்கள் அவன் தான், நாய் தான் அவன். இந்த நாய்கள்லாம் புறம்பே இருப்பாங்க. வெளிப்படுத்தல் 22:15 போட்டிருக்கு. கக்குனது நாய் திங்கும், பரிசுத்தமானது நாய்களுக்கு கூடாதுங்கன்னு சொன்னார். அந்த நாய்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நாய்களுக்கு நம்ம எச்சரிக்கை. இன்றைக்கி முழுசாக அப்படி தான் அந்த கள்ள நாய்கள் தான் இருக்காங்க. ஊழியர் கூட்டங்களில் தலைவர்களாக இருக்காங்க, போதகளாக இருக்காங்க. வெள்ளையும் சொல்லையுமா மீஸ் இல்லாமல் பெரிய பரிசுத்தமாக மாதிரி இருக்கானே தவிர உள்ளத்தில் பச்சிக்கிற ஓனாயாக இருக்கான், கொடூரவாதியாக இருக்கான். இதை வேணால் சொல்லி பாருங்கள். அவன் புரிஞ்சான்னா சரி, புரியாமல் தூக்கு பிடிச்சி அவன் சமாளிக்கிறான்னா அவன் கள்ள நாய் தான். அந்த சிலர் வந்து இன்றைக்கி பலர் ஆகியிருக்காங்கன்னு அர்த்தம். பேதுரு அந்த கந்தகை அந்த வந்து கிறிஸ்தவங்களானாங்க இல்லையா, அந்தியோகியா, அந்த சபைக்கு என்ன எழுதுறான்னா, எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனை அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி, கவனிங்க, கிறிஸ்தவங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டி, கிறிஸ்தவங்களுடைய ஆத்துமாக்களை புரட்டுறது என்று நாங்கள் கேள்விப்பட்டதுனால பவுலும் சீலாவையும் நாங்கள் உங்கள்கிட்ட நிருபங்களை எழுதி அனுப்புகிறோம். இதை நீங்கள் வாசித்து புரிஞ்சுக்கிங்க. அவங்க வார்த்தையினால் நீங்கள் கலங்காதீங்க, குழப்பாதீங்க. அவங்க எங்களால் கட்டளை பெறலை, கிறிஸ்தவ பாஸ்டர்கள் போதகர்கள்னு வர்றாங்களே தவிர நாங்கள் அனுப்புனது இல்லை, எங்களுக்கு தெரியாது, அவங்க கட்டளைப்பட்டது நாங்கள் தெரியாதுன்னே சொல்கிறாங்க. அப்போ அந்த பவுலும் சீலாவும் அந்த இதை வந்து அந்த நிருபங்களை எடுத்துகிட்டு வர்றாங்க. அதில் கடைசியில் என்ன சொல்கிறாங்களே 29 அவசியமான இவைகளையே அல்லாமல் பாரமான வேறு ஒன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கு நலமாய் கண்டது. இவைகளை விட்டு விலகி நீங்கள் உங்களை கொள்வது நலமாக இருக்கும், சுகமாக இருப்பீர்களாக என்று எழுதினாங்க அந்த நிருபம். அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடி வர செய்து நிருபத்தை ஒப்புவித்தாங்க. அன்றைக்கி நிருபங்கள் தான். இன்றைக்கி எவன் நிருபம் படிக்கிறான்? எல்லா ஆகமங்கள் மோசையிலேயே கூட்டிகிட்டு போயிடான்னா ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்களை எவன் வாசிக்க முடியும்? கிறிஸ்தவங்களுக்கு எழுதுனது தானே இது. புறஜாதிகளாகிய கிறிஸ்தவங்க, நாம் எல்லாம் புறஜாதிக தானே, நம்மெல்லாம் யூதர்கள் இஸ்ரேலர்களா, நம்மெல்லாம் புறஜாதியிலேருந்து வந்தவங்க தானே. நமக்கு தானே நிருபங்கள். எப்படி வாழணும், எப்படி பிழைக்கணும், எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி சபைக்கு உருவாகணும், கடவுள் எப்படி, தேவன் எப்படி, ஆவியானவர் எப்படி, எல்லாம் நமக்கு தானே எழுதப்பட்டிருக்கு. நாம் தானே சீசர்கள் ஆனவங்க, நமக்கு தானே கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்துச்சு. நமக்கு தான் நிருபங்கள். அவர்கள் வாசித்து அதனாக ஆறுதல் உண்டாக சந்தோஷம் அடைந்தாங்கன்றிருக்கு.
அப்போ உடனே அவங்க அந்த சபையை திடப்படுத்துகிறாங்க. அவங்கள கொஞ்சம் காலம் சில காலம் தங்கியிருந்து பின்பு அப்போஸ்தலத்துல போனாங்கன்றது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல சகோதரர்களே. தயவுசெய்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்னைக்கு சிலராக இருந்தவங்க இன்றைக்கி பலராக 90% ஊழியர் கூட்டங்களில் நிறையா வந்துட்டாங்க. மோசே நாகமங்கள், திறப்பின் வாசல் ஜெபம், மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை மறைச்சி ஜீவனுக்கு எதுவான ஊழியம்னு போய் சொல்லி இன்றைக்கி எல்லாம் நெருக்கிட்டாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? கொஞ்சமாக இருக்கும். சமாளிக்க முடியுமா? இவங்களை மேற்கொள்ள முடியுமா? இந்த சத்தியத்தின்படி நம்ம வெளியேற முடியுமா? எதுக்க முடியுமா? ஊழியர்களே, என்ன பதில் இருக்குது உங்கள்கிட்ட? அதனால் தயவுசெய்து இனிமேல் பாவத்தோடு ஒத்து போக வேணாம். வேதவார் பரிசெயரோட இந்த கள்ள ஊழியர்களோட சிலர்னு சொன்னவங்க பலராக இருக்காங்க. இவங்களை எதிர்த்து தான் நிற்கணும். நம்ம வேறு வழி இல்லை. உயிருள்ள மீன் ஓடும் தண்ணியில் போட்டால் எதிர்த்து நீச்சல் அடிக்கும். செத்த மீன் தண்ணியோட தண்ணியாக போயிடும். அது மாதிரி நீ செத்த மீனாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ போகட்டும், எப்படி நாசமாக போங்கடான்னு நீயும் 10 11 போனால் நரகத்துக்கு தான் போகணும். விரிவான வழி அநேகர் அந்த லிஸ்ட்டுக்கு போயிடுவேன். ஒடுக்கமும் ஜீவனமான வழி போராடணும் சத்தியத்துக்குன்னு. சிலர் தான் ஜீவனுக்கு போகிற வாசலில். அந்த சிலராக இருந்தால் என்னை கை கொடு, என்கிட்ட பேசு, என்னை கூப்பிட்டு கூட்டம் வை, இல்லை என்கிட்ட பேசு, கமாண்டில் போடு. என்னத்தை யாருக்கு பயப்படணும்? சத்தியத்தை தைரியமாக பேசுங்க. இதுதான் உங்கள் கையில். நம்ம நிருபங்கள் நம்ம கையில் இருக்குது. சட்டம் நம்ம கையில் இருக்குது. எவனும் ஒருத்தனும் பேச முடியாது. நாளைக்கு சந்திப்போம். நன்றி.